சாட்சாத் எம்பெருமானுக்கு, சர்வேஸ்வரனுக்கு, லோகநாயகனுக்கு பிராட்டியோடு சேர்ந்து ஒரு பட்டாபிஷேகம் பண்ணக்கூடிய பாக்கியம் இந்த குலத்துல இதுவரையந்தம் வசிஷ்டருக்கு கிடைக்கும். வசிஷ்டர் அதை அனுபவிச்சதில்லை. அந்த கொடம் கோக்ஷீரம். அதனால ராமனுக்கு பட்டாபிஷேகம் நடக்க வேணும். நான் இடம் பார்த்தேன் தெரியுமா? உங்கூட இத்தனை நாள் இருந்த பாபத்துக்கு இந்த கண் எதை பார்த்தது தெரியுமா? சிங்கவேரபுரத்துக்கு போனான் ராமன். அப்படியே சீத்தை பார்த்துட்டு இருக்கா. லக்ஷ்மணன் என்ன சொல்றதுன்னு தெரியாமல் விக்கிச்சு போய் நிற்கிறான். குஹன் பரிஜனங்கள் கிட்ட ராமன் கேட்டான், கொஞ்சம் ஒரு கப்பறையில ஒரு கொட்டாங்குச்சரியில ஆலம் பாலை கொண்டு வாங்களேன்னு சொன்னான். எதுக்கு? இந்த சடை தரிக்கிறதுன்னு பார்த்திருக்கா? சடை திரிச்சுப்பா. சில பேர்லாம் இந்த கோவிலுக்கு மொட்டை போடுறதுக்கோசரம் தலைமுடி வளர்ப்பான். ரொம்ப நாள் ஆகும் போகிறதுக்கு அப்படின்னா அப்ப சடை பெருசு பெருசா தலைமுடி வளர்ந்துட்டே இருக்கும், புஷ்ஷுன்னு வளர்ந்துடும். அதனால அதை சடையை திரிச்சிருவான். அது எப்படி திரிச்சிருக்கா தெரியுமோ? எப்படி அதை திரிப்பான்னா, ஆலம் பால் இருக்கே, அந்த ஆலம் பாலை தலையில தடவிண்டு சடையை அப்படி திரிச்சு விட்டா அது அப்படியே திரிஞ்சு போயிடும். ராமன் கொட்டாங்குச்சில் அந்த ஆலம் பாலை எடுத்து தன் தலையில தானே அந்த பாலால சடை தரிக்கிறான்னா, வசிஷ்டருடைய காமதேனுவின் பாலால அபிஷேகம் நடக்க வேண்டிய திருக்குழல் கச்சைகளுடைய ராமபிரானுடைய அபிஷேகம் ஆலம்பாலால தங்கையால தானே பண்ணிண்டானே. ஐயோ, இந்த கொடுமையை பார்க்கறதுக்குத்தான் இத்தனை வருஷங்கள் உனக்கு நான் ஊழியம் பண்ணிக்கணும் தசரதான. இன்னைக்கும் திருச்சேரை ஆச்சரியமான ஒரு திவ்யதேசம். கும்பகோணம் பக்கத்துல அந்த பெல்ட் முழுக்க ராமாயண கதாபாத்திரங்கள் நிகழ்ந்த இடம்னு சொல்லுவா பெரியவாள். அந்த காவேரி பெல்ட் முழுக்க நீங்க அப்படி ஒரு டிராவல் அப்படி பண்ணினேன்னா தில்லவிடாகம், தில்லஸ்தானம், திருக்குடந்த ராமசுவாமி கோவில், வடூர் ராமன் அப்படின்னு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ராமாயண சம்பந்தப்பட்ட க்ஷேத்திரங்கள் அநேகம் உண்டு. அந்த திருச்சேரையில உள்ள ஒரு ராமபிரான் இருப்பான். அந்த ராமன் அழகான தலையில பார்த்தீங்கன்னா இந்த ஜடையோட பெருமாள் சேவை சாதிப்பார். ஆலம்பால் ஜடையோட சேவை 14 வருஷங்கள் காட்டில் திரிவதற்காக அந்த ஆலம்பாலை போட்டு ஜடையை திரிச்சு வச்சிருப்பான் ராமன். எனவேதான் இதை வால்மீகி ரிஜிஸ்டர் பண்ற பிறகு ஒரு சின்ன மைன்யூட் இன்ஃபர்மேஷன் கூட வால்மீகி மிஸ் பண்ண மாட்டேன். 14 வருஷம் கழிச்சு ராமன் வந்த உடனே தத்ருக்ன வச்சனாத் நிபுணாஹ ஸ்மஸ்ருவர்தகாஹ அதையும் வால்மீகி மென்ஷன் பண்ணினார். 14 வருஷம் கழிச்சு ராமபிரான் வந்துட்டான். பட்டாபிஷேகத்திற்கு அவனை தயார் பண்ணணும்னு நிபுணாஹ ஸ்மஸ்ருவர்தகாஹ ஜட்டாசோதரம் பண்ணணும் ராமனுக்கு. திருக்குறள் கச்சை இல்லையா? மையோ மழை கடலோ ஐயோ இவள் அழியா அழகியோ வடிவுடையா நீலமேனி ஐயோ நிறை கொண்டறியல் நெஞ்சினையே. ஆழ்வார் பாசுரத்தை கம்பன் பேசுகிறான். மைவண்ணனரும் குஞ்சி குழல் பின்தாட மகரம் ஷேர் குழை இருபாடு இலங்கியாட. அத்தகைய அழகான திருக்குறள் கற்றை உடைய ராமன் ஜட்டாதாரியா இருக்கா. மகுடதாரியா இருக்க வேண்டிய ராமன் ஜட்டாதாரியா இருக்கிறான் என்றால் அதை கரெக்டா ரிமூவ் பண்ணணும். கச்சக்கு பச்சக்கரை கத்திரியை போட்டு எடுத்துடக்கூடாது. நாளைக்கு கிரீட்டத்தோட இருந்தான்னா பார்க்கறதுக்கு விகாரமா இருக்காதோ. நிபுணாக ஸ்மஸ்ருவர்தகாக ராமனுக்கு அழகான சிகை அலங்கார நிபுணர்கள் அங்கே வந்து அவனுக்கு சிகை அலங்காரத்தை செய்தார்கள். சத்ருகனுடைய மேற்பார்வையில் வர்ணித்தார் வால்மீகி. அததான் இங்க கௌசல்யா சொல்றான். இவர் என்ன புரிஞ்சுட்டார்? இந்த வசிஷ்டர் காதுல வாங்கிட்டாரா இல்லையா? ராமனுக்கு கங்கண பந்தம் பண்ணுனா எடாவிட பண்ணிட்டு போல இருக்கின்றார். வசிஷ்டர் ராமபிரானுக்கு கங்கணம் கட்டி வச்சு, இன்னைக்கு ராத்திரி நீயும் சீதையும் வெறும் தரையில தான் படுத்துக்கணும், உபவாசம் இருக்கணும், அதுக்கு முன்னாடி குலதேவி பூஜை பண்ணணும், நம்முடைய தெய்வத்தை பூஜிக்கிறதுன்றது முக்கியம் என்ற உடனே சந்தோஷம். ராமன் அவருக்கு விடை கொடுத்தான். கதே புரோஹிதே ராமஹ ஸ்நாதோ நியதமானசஹ சகபத்னியா விஷாலாக்ஷியா நாராயணம் உபாகமது. எழுந்து அந்த தனக்கு செய்ய வேண்டியதான அனுஷ்டானங்கள் எல்லாம் பூர்த்தி பண்ணினா. அவர்களுடைய குல வழக்கம் என்னன்னா, அவர்கள் குலதெய்வத்தை பூஜிப்பது. இப்பெல்லாம் ஆண்கள்ல எத்தனையோ உற்சவங்கள் நடக்குது, விசேஷங்கள் நடக்குது. எல்லா உபன்யாசத்தையும் சொல்லிட்டு இருக்கு. எல்லா உபன்யாசத்தையும் வருஷா வருஷம் சொல்ற விஷயம்தான் இது.
ஆனா இதை ஏன் திருப்பி திருப்பி சொல்றேன், என்ன எல்லாருக்கும் மனசுல படணும் சொல்றேன். பெரிய கல்யாணம் நடக்குது, கேட்டரிங்கிறோம், என்னமா கேட்டரிங்கிறோம், பக்ஷ போஜங்கள்லாம் பிரமாதமா பண்றோம். ஆனால் அந்த கல்யாணத்துல முக்கியமான ஒரு பர்சன், அவர் தான் மெயின் விஐபி. யாரு? ஆத்து பெருமாள். அவரை லட்சியமே பண்றதில்லை யாரும், அவரை லட்சியமே பண்றதில்லை. சுவாமி, ஒருத்தனுக்கு கல்யாணம் நடக்கும் பொழுது கன்னிகாதானம் பண்றாளே, அந்த கன்னிகாதானம் செய்வதற்கு முன்பாக முதல்ல யார் வருவா தெரியுமா? பெருமாள் கொடுப்பா, பெருமாள் தானம் கொடுப்பா முதல்ல. அந்த பெருமாள் அழைச்சி வாங்கிட்டு அப்புறம்தான் கன்னிகையை கைப்பிடிக்கணும். அப்ப அந்த ஆத்துக்கு 2 பேர் வந்தான். உடனே ஒருத்தன் பதில் சொல்றான், மாப்பிள்ளை, எனக்கு தெரியாது சார், இதெல்லாம் எப்படி பூஜை பண்ணோம், ஐ டோன்ட் நோ ஹவு டு பர்ஃபார்ம் திஸ் ரிச்சுவல்ஸ். பின்ன குடும்பம் நடத்துறதுக்கு கொடுத்த நடத்துறதுக்கு மட்டும் உனக்கு முன்னாடி ப்ராக்டிஸ் பண்ணியா? 6 மாசம் போய் எனக்கு வந்து கோர்ஸ் படிச்சுட்டு வந்தியா? அப்ப அந்த பொண்ணும் புதுசாக தானே வந்திருக்கா, நீயும் புதுசாக தானே கல்யாணம் பண்ணிக்கிற. அப்ப அந்த பொண்ணு வரதுக்கு முன்னாடி அந்த பெருமாள் வந்திருக்காரோ இல்லையோ, அப்ப அந்த பெருமாள் திருவாராதத்தை மட்டும் விட்டுட்டு நீ பொண்ணை மட்டும் ஆராதிச்சா என்ன அர்த்தம்? கவனிக்கணும். இதை வெங்கடாச்சல மகாத்மியத்தில் ஸ்ரீனிவாச பெருமாள் பத்மாவதி தாயாரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு மணமேடையில் உட்கார்ந்துட்டு இருக்கான். கேட்டரிங் யாரு? அக்னி தேவன். அவரை கை வச்சாதான் எல்லாரும் சாப்பிட முடியும். அவர் நல்லா தலைகள்லாம் ரெடியா இருக்கு. ஆச்சுன்னா முகூர்த்தமா சொன்னே எல்லாருக்கும் உட்கார்ந்துருவா. பிரம்மதேவர் காதை கடிச்சார், தலிகை ரெடியா இருக்குன்னு. தலிகை ரெடியா இருந்தா இலை போட வேண்டியதுன்னு பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணணும். ஸ்ரீனிவாச கல்யாணத்துல நடக்கிற விஷயம். இதே மேடையில் அடியன் ஸ்ரீனிவாச கல்யாணத்துல இந்த விஷயத்த சொல்லியிருக்கேன். பெருமாளுக்கு தலிகை சமர்ப்பிக்கணுமே, அந்த பெருமாள் ஸ்ரீனிவாசன் தான் மேடையில் உட்காந்துருக்கானே, அவனுக்கு எங்க சமர்ப்பிக்கிறது? அப்ப ஸ்ரீனிவாசன் சொன்னான், நான் ஆராதிக்கிற பெருமாள் அஹோபில லட்சுமி சம்மன், அந்த பெருமாளுக்கு தலிகை சமர்ப்பிச்சுட்டு இலையை போட்டிருக்கும், எல்லாரையும் சாப்பிட வைக்கின்றான். சுவாமி, வெளியில சொல்லக்கூடாது, அடியனுக்கு மனசு வருத்தத்தினால சொல்றேன். ஸ்ராத்தாதிகள்லையும் கான்ட்ராக்ட் பண்ணிடுறோன்னு விட்டுருவோம். நம்ம தாராளமா பண்ணுங்க, உங்களுக்கு சௌரியம் இல்லைன்னா சாத்தம் பண்ணினா போருன்ற லெவலுக்கு வந்தாச்சு. ஆனா அதையாவது ஆத்து பெருமாளுக்கு அம்சம் பண்ணுங்க. அது எங்க பண்றோம் நம்ம? சாத்தம் பண்ற அன்னைக்கு இது வைஷ்ணவ சம்பிரதாயம். ஏன்னா சம்பிரதாயத்துல சில வித்தியாசங்கள் இருக்கலாம். வைஷ்ணவ சம்பிரதாயத்துல அந்த தலிகை பகவானுக்கு நிவேதனம் பண்ண வேண்டிய தலிகை அது. அதுக்கப்புறம் தான் மேற்கொண்டு சுவாமிகளுக்கு இலை சேர்க்கணும். இப்ப அதுலயே எள்ளு உருண்டைலாம் கடையில என்ன வாங்கிட்டு வருவான்னு சொல்றான். எனக்கு தெரியாது, நான் அபச்சாரப்பட விரும்பல, ஆனா சொல்றேன். அப்ப அதுவே அந்த கதையா எடுத்தா கல்யாணம் என்ன கதையாகும்? கல்யாணத்துல நாம என்ன சாப்பிட்றோம், என்ன வரும், எப்படி போறோம் எப்படி தெரியும் லோகத்துல? பகவன் நிவேதனமான பதார்த்தம், பகவானுக்கு நிவேதனம் பண்ணணும். அதை முக்கியம் தெரிஞ்சுக்கணும். அடுத்தது அந்த பசங்க போய் பெருமாளை சேர்க்கணும். திருமங்கல்ய தாரணம் ஆயிடுத்து அப்படின்னு சொன்னா உடனே அந்த பெருமாள் அந்த ரூம்ல இருப்பார் பாருங்க, ஒரு வழக்கேத்தி அந்த இடத்துல ஒரு மாடத்துல வைங்க. உங்களுக்குன்னு பிரைட் குரூம் ரூம் ஒன்று கொடுக்குறா, பிரைட் ரூம் ஒன்று கொடுக்குறா. அதுல ஒரு இடத்துல ஒரு வழக்கேத்தி கோலம் போட்டு அந்த பெருமாளை எல்லாம் பண்ணி அவருக்கு ஒரு சக்கரை பொங்கலையோ இல்லைன்னா ஒரு பாராம், அது பேர் வந்து பாலை நல்லா காய்ச்சி அம்சம் பண்ண முடியாதோ. அப்புறம் அந்த பொண்ணு மாப்பிள்ளையும் அந்த பெருமாளை சேர்த்திக்கணும். ராமன் அனுஷ்டித்து காண்பித்தான். சகபத்யா விஷாலாட்சியா நாராயண உபாத்மன். அவர்கள் ஆராதனை மூர்த்தி யாரு? சாட்சாத் ரங்கநாத பெருமாள். ஆராத அருளமுதம் பொதிந்த கோயில், அம்புயத்தோனயோத்தி மன்னர் கழித்த கோயில், தோலாத தனி வீரன் தொழுத கோயில், துணையான வீடனர்க்கு துணையாம் கோயில், சேராத பயனனைத்தும் சேர்க்கும் கோயில், செழுமறையில் முதலெடுத்து சேர்ந்த கோயில், தீராத வினையனைத்தும் தீர்க்கும் கோயில், திருவரங்கம் என திகழும் கோயில் தானே. இந்த ரங்கநாதன் தான் பின்னாளில் விபீஷணன் மூலமாக திருவரங்க திருப்பதிக்கு எழுந்தருளப் போகிறார். அந்த ரங்கநாதனுக்கு ராமன் திருவாராதனங்கள் அம்மனா சகபத்ரியா விஷாலாக்ஷ்யா நாராயணமுபாகமது. நாராயணனை ஆராதிச்சார்கள். ஆச்சு, இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. விழா கோலம் போன்றிருக்கிறது அயோத்தி கஷேத்திரம், அயோத்தி மாநகரம். ஆஹா ஓஹோன்னு ஜனங்கள்லாம் ஆடுவோமே பண்ணு பாடுவோமேன்னு ஆடிட்டு இருக்கா. அது வரையிலும் மாடிக்கு ஏறாதவள். முதல் நாள் உபன்யாசத்துல சொல்லணும் இல்லையோ, 3 எதிர்ச்சா சப்தங்களை வால்மீகி உபயோகப்படுத்தினர். எங்க? அந்த விபண்டகருடைய குமாரரான ரிஷ்யஸ்ருங்கர் எதிர்ச்சையா தந்தேஷம் உபாகதான்னு வந்தவர். அதே மாதிரி இப்போ ஞாதி தாசி யதோ ஜாதா கைகேயாஸ்து சகோஷிதா, உடாரின்னு ஒரு வியாக்கியாதா, பிராச்சீன வியாக்கியானம், மாகேஸ்வர தீர்த்தியம் உடாரி, இதெல்லாம் ராமாயணத்தினுடைய பிராச்சீன வியாக்கியானம்.
அந்த உடாரி சொன்னார், ஞாதி தாசி எதோ ஜாதா கைகேயாஸ்து சகோஷிதா. ஒருத்தி வந்தாடா, என்ன எங்க பிறந்தா? அது எங்கேயோ கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம். ஏன்னா அயோத்தியில பிறந்திருந்ததுன்னா ராமபிரானுக்கு இப்படி ஒரு தீமையை செய்யுமோ? எதோ ஜாதான்டார், எங்க பிறந்தால அது கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம். அதெல்லாம் பத்தி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எதக்குதஷ்சித் ஜாதா, எங்கேயோ பிறந்தது. இதுவரையிலும் மாடிக்கு ஏறது குனிஞ்சதெல்லாம் நிமிராது. ஏன்னா கூன் போட்ட உடம்பு கீழே குனிஞ்சுதான் பார்க்கும். எதிர வர உடம்பு நிமிந்து பார்க்கறதுக்கு அதுக்கு புத்தி கிடையாது. புத்தினா அர்த்தம் உடம்புல அந்த கூன் அதை நிமிர்ந்தாது. என்னமோ மாடிக்கு ஏறணும் தோணித்து சுவாமி, என்னதான் தெரியல. பிராசாதம் சந்திர சங்காசம் ஆருரோக எதிர்ச்சையா. அடுத்த எதிர்ச்சா சப்தம் யாரு? ராட்சசி காச்சித்து ஆஜகாம தந்தேஷம் எதிர்ச்சையா. ஷூட் பண்ணுங்க. இது மூணும் ராவண சம்ஹாரத்துக்கு ஹேது. அவ மேல ஏறான். அந்த மேல ஏறி உப்பரிகளை ஏறிட்டு அப்பதான் தரையே பார்க்கறான், பூமியை பார்க்கறான். பேர்ட் வியூ மேல இருந்து பார்த்தா வண்ண வண்ணமா கோலங்கள்லாம் போடப்பட்டிருக்கு. பெரிய பெரிய தோரணங்கள்லாம் நாட்டப்பட்டிருக்கு. எல்லா பக்கமும் தோரணங்கள், வாழை கமுகு பார்க்கின்றதாக தோரணங்கள், மாவில தோரணங்கள் கட்டப்பட்டு பூமியே தெரியாதபடி தோரணங்கள் இருக்கு. பக்கத்துல அங்க சீதையினுடைய ஃப்ரெண்டு, அவ ஒரு யாரு, ஒரு சர்வெண்ட், அவளும் கூட இருக்கா. அவன் மேல பார்த்துட்டு இருக்கான். என்ன பாட்டி மேல ஏறி வந்துட்டேனர்? ஆமாண்டி, இதெல்லாம் நீங்களாம் கிடுகிடுன்னு எப்ப பார்த்தாலும் மேல தனித்தனியா ஏறி போய் உட்காந்து ஏதோ போன்லாம் பாக்குறீங்களாமே, அது என்ன இந்த மேல உட்காந்து பாக்குறதுன்னு அதை பாக்குறதுக்கோசரம் வந்தேன். நான் பசங்க போன் எடுத்து மாறி போடுறது. இந்த லேண்ட்லைன் வந்துருத்து. லேண்ட்லைன்ல இருந்த பொழுது ஒழுங்கா பேசிடணும் சுவாமி. போன் வந்துருத்துனா நீங்க பாருங்களேன், எடுத்து ஏன் வாசல்ல ஓடுறானே புரிய மாட்டேங்குது. அது என்னன்னா போன் வந்தா அதை தூக்கி வாசல்ல ஓடி போடுறான். இல்லைன்னா மொட்டை மாடியில் போய் உட்காந்து பேசிட்டு இருக்கான். இல்லைன்னா நடந்துட்டே பேசிட்டு இருக்கான். எங்கடாங்க கார்த்தால மெட்ராஸ்ல பேச ஆரம்பிச்சவன் ராத்திரி முழிச்சு பார்க்கச்சே காஞ்சிபுரத்துல இருக்கான், பேசிட்டே வந்திருக்கான் போன்ல. எவ்வளவு கிலோமீட்டர் தாண்டி வந்தான் தெரியாது. என்ன பாட்டி நீ மாடி ஏறி வந்திருக்கேன்? ஏன் நான் ஏறி வரக்கூடாதா? இல்ல பாட்டி உனக்கு கஷ்டமாச்சு. ஆமாண்டி, என்ன இங்கெல்லாம் ஒரே விசேஷம். அதுவா பாட்டி, இவளுக்கு என்ன தெரியும், காப்பாட்டமே இல்லாத. ஐயோப்பா, அந்த ஊர்ல அயோத்தியில் இருக்கிற மக்களுக்கு ராமனை தவிர்த்து வேற எதுவும் தெரியாது. ராமனுக்கு ஒரு உற்சவம்னா அதை கொண்டாடுறதை தவிர்த்து அவளுக்கு வேற புருஷார்த்தம் கிடையாது. இது ஒண்ணு புத்தி ஃபுல்லா உடம்பு முழுக்க வஞ்சனையில தோய்ந்து இருக்கும். அவளுக்கு தெரியுமா? கபட்டம்னா கபட்டம், விஷகும்பம் பயோமுகம்னு அந்த மூஞ்சே அந்த கூனியினுடைய பிரதிபலிப்பை காண்பிச்சிரு. வால்மீகி வர்ணித்தார். ஐயோ ஏன் கேட்கிற, அந்த கேரக்டர் சீக்கிரம் ஜம்ப் பண்ணி போயிடலான்ட்டு. மத்வ ராமாயணத்தில் சொன்னார். மத்வ ரொம்ப அழகா சொன்னார். ராமாயண தாத்பரிய நிர்ணயத்தில் யார வழினர்? சாட்சாத் சரஸ்வதி தேவிட்டு. ராமாயண அந்த தேவர்கள்லாம் போய் சரஸ்வதி தேவியை பிரார்த்தித்தாராம். அம்மா, இங்க ராமன் பட்டாபிஷேகம் பண்ணிவிட்டான்னா தேவதா காரியம் கெட்டு போயிடும். ராமன் அரண்யத்திற்கு போனால்தான் சீதாபகரணம் ஏற்படும், ராவண சம்ஹாரம் ஏற்படும். அதுக்கு தான் பெருமாள் ஆவிர்பவித்திருக்கிறான். இதை தசரதன் கிட்ட சொன்னா புரியாது. பட் கைகேயி மூலமா இந்த காரியத்தை சாதிக்கணும்னா எதற்கும் கலங்காத கைகேயியை கலக்க வேண்டும் என்றால் அதற்கு தேவையான வஷ்யவாக் இருக்கணும். ஆகையால் தான் பெரியோர்கள் பேசினார்கள். என்ன தெளிந்த பார்க்கடலை போல வெள்ளவளேது இருந்ததான கைகேயினுடைய மனதை மந்தரை என்பவள் கலக்கினதினாலே ஆலகால விஷமான வரங்கள் 2 வெளிவந்தன. காளிதாசன் வருகிட்டான். உத்வமாமேந்திர சித்தா பூஹு விலமக்னாதிபோர கௌண்டர். புற்றிலிருந்து 2 கொடிய சர்ப்பங்கள் புறப்பட்டால் எப்படி இருக்குமோ அதுபோல கைகேயினுடைய வாயிலிருந்து 2 கொடிய வரங்கள் புறப்பட்டன. ஆலாகால விஷத்தை போன்ற வரங்கள்னு காளிதாசன் பேசினான். அது சரஸ்வதி தேவியினுடைய அம்சம் இருந்தால் தான் சாத்தியம். சரஸ்வதி அம்சம் இல்லைன்னா அது சாத்தியம் இல்லை. ஆகையால சரஸ்வதி தேவியினுடைய அம்சபூதையா இவள் இருந்தால் அவள் மூலமாக இந்த காரியத்தை தேவர்கள் சாதித்துக் கொண்டார்கள் என்று வர்ணித்தார். என்ன விசேஷம்? பாட்டி உனக்கு தெரியாதா, உனக்கு ஜாலிதான். புதுசு புதுசா உனக்கு பட்டு புடவையெல்லாம் வாங்கி தருவா. நீ நன்னா காலில் கையில எல்லாம் கொலுசுலாம் போட்டுக்கலாம், தங்க வளையல் போட்டுக்கலாம், மூக்குத்தி போட்டுக்கலாம், மாட்டல் போட்டுக்கலாம். கைகை ஆனந்தப்பட்டு சந்தோஷப்பட்டு ராமபிரானுக்கு பட்டாபிஷேகம்னு மந்தரை சொன்ன உடனே அவளுக்கு ஒரு முத்து மாலையை பரிசளித்தான். வால்மீகி சொல்றார், என்ன ரொம்ப நாளா பழமொழிக்கு அர்த்தம் தெரியாம இருந்தது. குரங்கு கையில இப்ப மந்தரை கிட்ட கையை கொடுத்த அந்த அந்த கை மந்தரையினுடைய ரியாக்ஷன் எப்படி இருந்தது? குரங்கு கையில முத்து மாலை. ஏன்னா அவன் தூக்கி கடாசினார். அவளுக்கு அதுல விருப்பம் இல்லை.
இவ சொல்ல சொல்ல, இந்த தாதி சொல்ல 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 மந்தரைக்கு ஆங்காரம் ஏறுறது, கோபம் ஏறுறது. என்னது, ராமனுக்கு பட்டாபிஷேகமா, ராமனுக்கு பட்டாபிஷேகமா, எப்படியாவது இந்த பட்டாபிஷேகத்தை தடுத்தே தீரணும். ஏன்னா பிறந்ததுல இருந்து அவளுக்கு ராமன் பேர்ல சில கோபம். அது ஆழ்வார் பாடினார், கூனே உண்டை கூனே சிதைய உண்டை தெரித்த கோவிந்தா அப்படின்னார். அவ கூனியா இருக்கச்சே ராமன் சின்ன வயசுல விளையாட்டுத்தனமாக வில் அடித்த பொழுது அந்த வில் அம்பினுடைய நுனியில் ஒரு களிமண் கட்டிய வச்சு அடிச்சாலாம் அவ கூனி முதுகுல. அப்பயே அவ தீர்மானம் பண்ணிட்டாலும், உனக்கு நான் பாரு வெஞ்சன்ஸ் வைக்கிற அப்படின்ட்டு. சின்ன குழந்தை ஏதோ விளையாடிச்சு அடிச்சு கொடுத்து இத ஆழ்வார் காண்பித்த. இந்த மாதிரி அடிச்சாவோ அதுக்கு பழிக்கு பழி வாங்க போறாயோ. நேர கைகேயி அரண்மனைக்கு போறா. மந்திரம் வந்தாலே கைகேயிக்கு ஆனந்தம். அவளுக்கு ரெக்ரியேஷனே மந்திரம் தான். வேடிக்கையா பேசுவோம், நல்ல கதைகள் சொல்லுவோம், நல்ல விஷயங்களை பத்தி பேசுவோன்றதுனால இவன் படுத்து தூங்கிட்டு இருக்கா கைகேயி. உத்திஷ்டோத்திஷ்ட கிம் மூடே, ஹே மூடே உத்திஷ்ட, எழுந்துரு எழுந்துரு, பயம் தாம் அபிவர்த்ததே உபப்ளுத மோகேன கிமாத்மானம் ந புத்தியசே. எவ்வளவு பெரிய ஆபத்து வந்துருது தெரியுமா, எப்பேற்பட்டதான விபரீதம் வந்துருது தெரியுமா, இந்த விபரீதம் அறியாம தூங்கிட்டு இருக்கிய, எழுந்துரு அப்படின்னா. என்னடி ஆச்சு, ஏன்டி இப்படி கோச்சிருக்கிற, கொஞ்சம் ஏதாவது தீர்த்த சாப்பிட்றியா, பழரசங்கள் ஏதாவது சாப்பிட்றியா, யாராவது ஏதாவது ஒன்று சொல்லிட்டாளா, மனசு கூணிட்டா, நீ ஒன்றும் கவலைப்படாதீ, நான் பார்த்துக்கிறேன், உட்கார், ஆஸ்வாசம் பண்ணிக்கோ, இன்னைக்கு நல்ல க்ஷீரானம் பண்ணியிருக்காளா, நான் சாப்பிட்டேன், இப்போ நான் சாப்பிட்றச்சே உன்னை தான் நினச்சிட்டேன், நீ வந்தாலாம் கொடுக்குருவேன்னு உள்ள எடுத்து வச்சிருக்கேன். நான் எவ்வளோ பெரிய விஷயம் சொல்ல வந்திருக்கேன். நீ ஆபத்தில் இருக்க, எனக்கு என்ன ஆபத்து, என் ராமன் இருக்கான். எடுத்த உடனே கைகேயி பேசுற வாக்கியம், என் ராமன் இருக்கான், எங்க ஆத்துக்கார தசரத சக்கரவர்த்தி இருக்க, எனக்கு என்ன ஆபத்து வர போகுது, அதுதான் ஆபத்து. இனிமே உன்னை கௌசல்யா மதிக்க போறது. ஏற்கனவே உன்னை கிள்ளுக்கிறியா பார்த்துட்டு இருக்கா, நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன் வந்ததுல இருந்து. இவ என்னன்னா, இவ பெண் வீட்டு சீதனமா வந்தவள், கைகேயி கல்யாணம் பண்ணி கொடுக்கச்சவே பெண் வீட்டு சீதனமா வந்தவள். சுமந்திரன் கோவிச்சுக்கு போனான் பின்னாடி. நான் அன்னைக்கே சொன்னேன், கைகையே கல்யாணம் பண்ணிக்காதுங்க, தாயை பார்த்த மகளை கொள்ளுங்க. அம்மா எப்படியோ அப்படியே பெண்கள். இப்ப பல அம்மாக்கள் அப்படிதான் இருக்கான்றதாக கேள்விப்படுறோம். நான் ஒட்டுமொத்தமா யாரையும் தோஷம் சொல்லல, ஆனால் அப்படிதான் நடக்குது. நீ வந்துரு பார்த்துக்கலாம் அப்படின்னு பெண்களுக்கு தைரியம் கொடுத்து கணவனை விட்டு பெண்களை பிரிச்சு அழைச்சிடலாம். சில பெண்கள் பிரசவத்திற்காக கணவன் வீட்டுக்கு வந்தாலும் மறுபடியும் அந்த பெண்கள் அம்மா வீட்டை விட்டுட்டு கணவன் வீட்டுக்கு போறதை நிறுத்திட்டா அப்படின்னு பிரத்யட்சமா பார்க்கிறேன். அந்த வருத்தத்துல சொல்றேன், உலகத்தில் நடக்கிறது. தாயை பார்த்த மகளை கொள்ளு. கேகயராஜன் இருக்கானே, அவன் இந்த ஈ எறும்பு கொசு பேசுற பேச்செல்லாம் அவன் காதல விழுமா. நாம பேசுறதுதான் நிறைய பேருக்கு காதல விழ மாட்டேங்குது. அந்த பாஷை புரியும். ஒரு நாள் தன் மனைவியோட படுத்துட்டு இருக்கச்சே கீழே கட்டலுக்கு கீழே ஒரு எறும்பு ஏதோ பேசிது. அதை கேட்டு இவன் சிரிச்சான். அவன் ஆண்டியா கேட்டான், என்ன சிரிக்கிறீங்கன்னு. ஒண்ணும் இல்லை, எறும்பு பேசிட்டு சிரிச்சேன். நான் பேசுறேன், ஒரு நாள் காது கொடுத்து கேட்கறது இல்லை, நீங்க எறும்பு பேசுறா மட்டும் சிரிக்கிறீங்களே. அதை சிரிச்ச அது எப்படி எறும்பு பேசுறது உங்களுக்கு புரியும். எனக்கு மகரிஷி ஒருத்தர் அனுகிரகம் பண்ணிருக்காரு. என்ன பேசிட்டு சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது, தேவ ரகசியம். அவ பாருங்க, எப்ப இது ரகசியம்னு சொல்லிட்டியோ அப்ப அது கேட்கலன்னா என் தலை வெடிச்சுடும். பெண்ணோல்லையோ, எப்ப இது ரகசியம்னு சொல்லிட்டியோ அப்ப அது கேட்கலாம் என் தலை வெடிச்சிடும். அவன் சொன்னா ரகசியம் சொன்னா என் தலை வெடிச்சிடும். உன் தலை வெடிச்சாலும் பரவாயில்ல, என் தலை வெடிக்கக்கூடாது. எனக்கு அந்த ரகசியத்தை சொல்லுன்னா கோவிச்சுண்டு ராஜா அவளை நாட்டை விட்டு துரத்தி விட்டுட்டான். அவளுடைய பெண் கைகேயி. அவளை கல்யாணம் பண்ணிக்கிறோம் தசரதை ஆசைப்பட்டு என் நியாயமான சுமந்திரன் கேட்கலாம். தாயை பார்த்து மகளை கொள். அம்மா எப்படியோ அந்த மாதிரிதான் பெண் அப்படின்றத பிரத்யட்சமா கைகேயினுடைய விற்த்தாந்தத்தை நம்ம பார்க்கிறோம். கைகேயி முதல்ல சந்தோஷமா தான் எல்லாத்தையும் பார்த்தான். ஆனா மந்தரை கொஞ்சம் கொஞ்சமா கலக்க 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 அவள் மனது கலக்குது. இப்ப என்ன பண்ண சொல்றேன், போ கோப கிரகத்துல போய் படுத்துக்கோ, கூப்பிட படுத்துக்கோ, ஆடை ஆபரணங்கள்லாம் தூக்கி போடு, தலையை விரிச்சு போட்டுக்கோ. எப்படி போட்டுக்கணும் தெரியலையே. நம்ம ஆத்துல கல்யாணங்கள் நடக்கும் பொழுது பசங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்னு சில பேர்லாம் வருவாப்பார், அந்த மாதிரி விரிச்சு போட்டுக்கோ. அந்த மாதிரி தலையை விரிச்சு போட்டுட்டு தசரதனை வர சொல்லு அப்படின்ட்டான். கோபத்தோட கைகேயி கோப கிரகத்துக்கு போறா. மந்தரையினால கலக்கப்பட்டதுனால அங்க இந்த சமாச்சாரங்கள்லாம் முடித்து எல்லாருக்கும் என்னென்ன நாளைக்கு கருத்துல செய்கிற எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணணும்.
சீக்கிரமா எல்லா ஏற்பாடுகளும் நடக்கட்டும்னு தசரதன் கட்டளைகளை கொடுத்துட்டு சந்தோஷ சமாச்சாரத்தை கைகேயின் இடத்துல தெரிவிக்கணும்னு ஆவலோடு வந்தா அந்த பவனமே சூன்யமா இருக்கு. எப்பொழுதுமே ஜில்லு 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 ஜில்லுன்னு விளக்குகள்லாம் ஏற்றப்பட்டு நல்ல நிறுத்த வாத்திய கீத விசேஷங்களோட கைகேயினுடைய அந்தப்புறம் இருக்கும். லக்ஷ்மி கடாட்சமா. இன்னைக்கு சூன்யமா இருந்தது, பிசாச்சு பூந்தா மாதிரி இருந்தது. ஆமா, மந்திர பிசாச்சு பூந்து சொல்லி அது உள்ள நுழைச்சவே அவனுக்கு ஒரு மாதிரி ஒரு பேட் ஓமன் அவனுக்கு தசரதனுக்கு. என்னடா அப்படின்னு யாரு அந்த வாயில் காப்பவன், என்னடா உண்மை புரியல தசரதனுக்கு. ஹஸ்கி வாய்ஸ்ல பேசினா பயம், எல்லாருக்கும் பயம். கைகேயினுடைய ரூபத்தை இந்த மாதிரி யாரும் பார்த்ததே இல்லை, யாருமே அந்த மாதிரி நினைச்சது. எங்க எப்பொழுதும் இருக்கக்கூடிய சயன கிரகத்திற்கு போனா அங்க இல்லை. மந்தராயாக வஜஸ்ருத்வா சயனாத், எப்பொழுதும் இருக்கக்கூடிய அந்த இடத்துல இருந்து கிளம்பி தரையில விழுந்து கிடக்கிறா, அலங்கோலமா கிடக்கிறா. ஓடி போனான் தசரதன். ஐயோ என்ன ஆச்சு பிரியேன்னு தூக்கி மடியில வச்சுட்டு அவளை ஆஸ்வாசப்படுத்துறான். மயங்கி விழுந்துட்டாளா, ஏதாவது ஆபத்தா, ஏதாவது பார்த்து பயந்துட்டாளா, வேற ஏதாவது சிம்டம்ஸா என்னன்னு புரியல தசரதனுக்கு. அம்மா உனக்கு என்ன ஆச்சு, என்ன எழுந்து கை கீழே கீழே படுத்துட்டு இருக்கு. ஐயோ ஜில்லாச்சே தரையாச்சே ரொம்ப சமமா இருக்குமே, எழுந்து காத்தே வராது இந்த இடத்துல உடம்பு அப்படின்னு உத்திரித்தாலும் தொடச்சு விடுறான். உபச்சாரங்கள் பண்ணான், தள்ளி விடுறான் அவனை. கிட்ட நெருங்காத என்றான். என்னம்மா என்ன உனக்கு கோபம், பிரியே உன் மனசு கூடும்படியா யாரும் நடந்துட்டாளா, நான் ஏதாவது உனக்கு பிரியமில்லாதது செஞ்சுட்டா, இல்ல ராமன் உன்கிட்ட அபச்சாரப்படுவானா, இல்லை பட்டிருக்க மாட்டானே. என்ன ஹிதமான வார்த்தைகள் சொல்லணுமோ தசரதன் பிரியமான ஹிதமான வார்த்தைகளை சொன்னா அது எதுவுமே அவ காதுல விழறதுக்கு தயாரா இல்லை, எதுவுமே இல்லை. என்ன பண்ணா உனக்கு சந்தோஷம் வரும், என்ன சொன்னா எனக்கு பதில் சொல்லுவேன், நான் இவ்வளவு கேள்வி கேட்கிறேனே ஒண்ணுமே பதில் சொல்ல மாட்டேன்றீன்னு மறுபடி அவன் தசரதன் கேட்க, ஒரு நாள் சம்பராசுர யுத்தத்துல நீங்க எனக்கு வரம் கொடுத்த ஞாபகம் இருக்கா? ஆமா வரம் கொடுத்த. என்ன இப்ப என்ன அது குரல் உனக்கு? அவசியம், எப்ப கேட்டாலும் அது வரேன், எப்ப கேட்டாலும் நான் கொடுக்கறதுக்கு சித்தமா இருந்துட்டு இருக்கேன்னு. ஆஹா சரி, அப்படின்னா நான் கேட்கிற வரத்தை நீங்க இப்ப எனக்கு கட்டாயம் கொடுக்கணும். காளிதாசன் பேசினான். இது என்ன தெரியுமோ இல்லையோ, வைதவ்யைக பலாம் ஸ்ரீயம் அப்படின்னா எந்த பெண்ணும் கோராத ஒரு வரத்தை கைகேயி கேட்கிறான். என்ன, தான் விதவையாகணும்னு தானே வரத்தை கேட்கிறான். அந்த வார்த்தையே பேசல காளிதாசன். வைதவ்யைக பலாம் ஸ்ரீயம், ஒரு பெண் தன் கணவனிடத்துல அப்படி ஒரு வரத்தை வேண்டுமானா கைகேயி கேட்டா. கைகேயி கேட்டா காரணம் என்ன, மந்தரை விஷத்தை ஏத்தி வச்சிருக்கா. சதுர்தச வருஷாணி ராமே பிரவ்ராஜிதே வனம் பிரஜா பாகவத ஸ்நேகா ஸ்திரः புத்ரோ பவிஷ்யதி. ஒண்ணுமே இல்ல, ராமன் 14 ஆண்டுகள் காட்டிற்கு போக வேண்டும். என் பிள்ளை பரதன் ராஜ்ய பரிபாலனை